ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, தாபா ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளி 2 அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கினா போதும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ இது லைட்டாக கலக்கி எடுத்துட்டு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லிம்மே வேக வச்சு எடுத்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வெங்காயம், குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவில் தண்ணியை சேர்த்து மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஃபிஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேஸ்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். அருமையான எக்கு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த முட்டை சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, புரோட்டா கூட வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி பரிமாறலாம். ஓகே, பாய்.